முதலாவது கணவன் மனைவிக்குள்ள தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா யோவான் 15 பார்க்குறோம், செடியோடு கொடி இணையா விட்டால் கனி இருக்காது. செடியோடு கொடி இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மினிஸ்ட்ரி, நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம செய்கிற காரியங்கள் கனி தரணும்னா நம்ம அங்கே போய் நோண்ட தேவையில்லை. நம்ம எங்கே வரணும்னா கணவன் மனைவி உறவில் நம்ம எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த கொடியும் செடியும் பிணைந்து இருக்கும், நம்ம இதை சரி பண்ணால் போதும். ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருப்பது. கனி தானா வரும். கனி அது ஃபைனல் ப்ராடக்ட். நம்ம இந்த உறவுகள்லாம் கரெக்டாக இருக்கும்போது தானாக வரும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் சில இடங்களில் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஒயர் எப்படி ஒரு எலக்ட்ரீஷியன் அவர் பில்டிங்குள்ளே ஆமாம் இந்த லைட்டெல்லாம் எரியணும், இந்த ஃபேன்லாம் ஓடணும்னா அதுக்கு தேவையான ஒயர் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது, எல்லாம் கனெக்டாக இருக்கணும். சுவிட்சை போடும்போது அப்போ தான் பவர் சப்ளை ஜென்ரேட்டர் ஆகி எல்லாம் அந்த ஒயர் மூலியம் இந்த லைட்டை எரிய வைக்கும். இப்போ நம்மகிட்ட லைட் இருக்குது, கரண்ட் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, ஒயர் இல்லை, கனெக்ஷன் இல்லை, அங்கங்கே விட்டு கிடக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வார்த்தை வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு, ஆனால் பல்பு மட்டும் ஏன் எரிய மாட்டேங்குது? ஏன் மேனிஃபெஸ்ட் மட்டும் ஆக மாட்டேங்குது? நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ் உங்களுடைய ஒயரில், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், உங்கள் கணவன் மனைவி உறவுகளில் எங்கெங்கெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோ இன்னைக்கு அந்த அன்பு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்று சேர்க்குது இயேசுவின் நாமத்தில். எல்லாம் இன்னைக்கு டிஸ்கனெக்ட், எல்லாம் கனெக்ட் ஆகுது இயேசுவின் நாமத்தில். கல்யாணம் இத்தனை வருஷம் புரிஞ்சிக்கொள்ளாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொல்கிறேன் இப்போ இந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில். தானாக நடக்கும். எப்படி அந்த கெமிக்கல் லேப்லெல்லாம் பார்ப்போம், வெள்ளை கலரில் ஒரு ஆசிட் இருக்கும், அதில் இன்னொரு வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு ஆசிடை ஒரு சொட்டு விழுந்தால் அது அப்படியே பிங்காக மாறிடும். அது அப்படியே நான் பார்க்குறேன். கெமிக்கல் ரியாக்ஷன். கணவன் மனைவி உறவுக்குள்ளே இந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ் ஒரு கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுது இயேசுவின் நாமத்து. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இன்னைக்கு. நடக்குது. இந்த லவ் அட்மாஸ்பியரில் இருக்கிற உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாரு, ஆமாம் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு உங்கள் புருஷர்களை இனி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு உங்கள் மனைவியை இனி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ் உங்களுடைய லைஃப்பில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படியே லீக் ஆகி உள்ள டைமென்ஷன், அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நீங்கள் சோக் ஆகிட்டு இருக்கீங்க இயேசுவின் நாமத்தை. அப்படியே நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கீங்க. In Jesus' name.